நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூருடைய அருங்காட்சியகம். பழைய மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகமாக இருந்த கட்டிடத்தை முழுவதும் இப்போ மாவட்டத்துடைய அருங்காட்சியகமாக மாற்றிருக்காங்க. இங்கே பல பயனுள்ள விஷயங்கள் இருக்குது. இங்கே உள்ளார நுழையதற்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு 20 ரூபாவும் சிறியவங்களுக்கு 10 ரூபாவும் டிக்கெட்டாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 70 தேட்டர் இருக்குது. இது இல்லாமல் ரயில்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு பறவைகளுடைய ஒரு காட்சியகமும் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டடத்தை இரண்டாக பிரிச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நுழையும் பொழுதே ஒரு மேப் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். உள்ளார நுழைஞ்சோடனே இந்த கட்டடத்துடைய ஒரு பெரிய ஹைலைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஆர்கிடெக்சரை சொல்லலாம். ஏன்னா உள்ளார நுழைஞ்சோடனே சுழல் வடிவத்தில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளானது இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பீம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே அழகாக அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ இங்கே உள்ளார நுழைஞ்சோடைய மாவட்ட ஆட்சியருடைய தனியான ஒரு பிரிவு ஒன்று இருக்குது. மாவட்ட ஆட்சியர்களாக இருந்த இது வரைக்கும் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக யானை மேல் இருக்கக்கூடிய சோழ மகாராஜா ஒருவருடைய ஓவியமும் இருக்குது. அதுக்கடுத்ததாக நிர்வாக பிரிவு அப்படிங்கிற இடத்துல நிர்வாகத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் இவங்க பயன்படுத்தியிருக்காங்களோ, உதாரணமாக டைப்ரைட்டராக இருக்கலாம், இல்லைனா பழைய காலத்தில் எலெக்ஷன் மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களே குடவோலை, இவை எல்லாமே வச்சுருக்காங்க. தராசு, அதுக்கப்புறம் அந்த கலெக்டர் முக்கியமான நேரங்களில் ஒலிபெருக்கி மூலியமாக பேசுவாங்க இல்லையா, அது ஒலிபெருக்கி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ரெக்கார்டர், சவுண்ட் ரெக்கார்டர் வச்சுருக்காங்க. அப்புறம் மலை மானி, ஒரு மாவட்டத்தில் எந்த அளவு மழை பெய்யுது அப்படிங்கிறதெல்லாம் அளக்கிறதுக்காக மலை மானி எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா நடந்தாய் வாலி காவேரி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அதிகமான விவசாயிகள் தான் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால நீராதாரமானது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய பல நதிகள் எங்கேருந்து உருவாகி வருது, அந்த ஆறுகள்லாம் எங்கே போய் சேருது அப்படிங்கிறத ஒரு மாடல் மூலியமாக இங்கே நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. கிருஷ்ணசாகர் அணையாக இருக்கட்டும், ஒகேனக்கல், அதுக்கப்புறம் என்னென்ன அணைகள் இருக்குது, முக்கொம்பு, அதுக்கடுத்தது கல்லணை. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக பெரிய கோயில் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் குடமுருட்டி ஆறு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தாராசுரம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆறுகளுடைய முக்கியத்துவத்தையும் ஆறுகள் எப்படி எங்கேருந்து உருவாகி வருது அப்படிங்கிறத எளிமையாக புரிய வைக்கிற விதமாக இந்த மாடலை இங்கே வச்சுருக்காங்க. அடுத்ததாக உள்ளார நுழைஞ்சோம் அப்படின்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட சகடையாக இருக்கட்டும், அந்த நீர்மோர் மோட்டாராக இருக்கட்டும், களை கொத்தி, அதுக்கப்புறம் ஏர் உழுவுறதுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே பொதுமக்களுடைய பார்வைக்காக இங்கே வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் விவசாயத்தை பற்றி பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களாகவே தானாக வந்து இங்கே வந்து டொனேஷனாக இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்தந்த பொருட்கள்லேயே இந்த பொருட்கள்லாம் யார் கொடுத்தாங்க அப்படின்ற குறிப்புகளும் இருக்குது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த மாட்டு வண்டி இருக்கு இல்லையா, இந்த மாட்டு வண்டியோடைய மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே யார் அந்த பொருளை கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன போர்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மரக்கால்லாம் இருக்கும் இல்லையா, நில அளக்கிறதுக்கு அதெல்லாம் வச்சுருக்காங்க. சல்லடை வச்சுருக்காங்க. அப்புறம் ஈரமானி. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த விவசாய பொருட்கள் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வேறு என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு பழமையான கட்டடம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மரப்பொருட்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும், இவை எல்லாமே ரொம்பவே காலத்தால் பிந்தையது, பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தூண்களாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளாக இருக்கட்டும், இவை எல்லாமே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நின்று தாராளமாக பார்க்கலாம். இப்போ மாபெரும் சோழ பேரரசு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே பெரியதாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னாலும் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களுடைய கப்பல் படையை அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் திருப்பெரும்பியம் போராக இருக்கட்டும், உத்திரமேரூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டு, இது எல்லாமே சின்ன சின்னதாக ஓவியங்களாக அங்கே வச்சுருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலை தானியங்கள் மூலியமாக ஒரு பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பு மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆனால் இது அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா செய்ய செஞ்சு வச்சு, அதனால் இரும்புகளோ இல்லைனா கரையானோ ஏதோ ஒன்று கழித்து அது எல்லாமே தூளாக்கி வச்சுருக்கு. இந்த இடத்துக்கு ஒரு மற்றொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் வைஸ் எப்படிலாம் ஆடியோ பில், அதாவது ரேடியோவாக இருக்கட்டும், ரெக்கார்டராக இருக்கட்டும், சிடியாக இருக்கட்டும், இவையெல்லாம் படி முன்னேறினுச்சு அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருக்காங்க. அது ஒளி யுகம் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ரெக்கார்டராக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா சிடி, அந்த ரெக்கார்டு பழைய இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா கருப்பு கலரில், அந்த ரெக்கார்டரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் ஒரு ரெக்கார்டர் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ரெக்கார்டருக்கு அடுத்து வந்து டேப்பர்லாம் இருக்கு இல்லையா, நான் சின்ன வயசில் டேப்பர்லாம் சுற்றி சுற்றி விளையாடுவோம் இல்லையா, அந்த டேப்பாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிலேயே இருக்கக்கூடிய இன்னொரு வெரைட்டி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய சைஸ் சிடி வச்சுருக்காங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சைஸ் டிவிடி, சிடிஸ் இதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஓரளவு பார்க்குறதுக்கு ஒருத்தியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய அந்த போர்டு இருக்கு இல்லையா, அது சோழ பேரரசு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இங்கே உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆடியோபலாக வச்சுருக்காங்க. இதுக்கு தனியாக இன்னொரு இடமானது கொடுத்துருந்துருக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மியூசியத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் இதுதான்.
புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜியாலஜிக்கல் இண்டிகேஷன்ற ஒரு டேக் வந்து ஒரு இதுக்கும் கொடுப்பாங்க. இந்த டேக் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தலையாட்டி பொம்மைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு ஜியாலஜிக்கல் இண்டிகேஷன் டேக் ஆனது இருக்குது. இந்த பொம்மையை வேறு ஏதாவது ஊரில் செஞ்சு இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு சொல்லி அவங்க விற்றாங்க அப்படின்னா, அவங்க மேலே நம்மளால் கேஸே போட முடியும். அந்த அளவுக்கு சட்டத்தில் இதுக்கு உரிமையானது இருக்குது. ஒரு ஊருக்குமே இதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இசைக்கருவிகளோ இல்லைனா உணவு சார்ந்த விஷயங்களோ இல்லைனா வேளாண் பொருட்களோ இல்லைனா இந்த மாதிரி இசை கலைஞர்கள் என்ன வேணாமல் இருக்கலாம். அதுக்கு வந்து அந்த ஊரில் மட்டும் மவுசுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ஏன்னா வந்து திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய பல பொருட்களுக்கு இருக்குது, பூட்டு மாதிரியான பொருட்களுக்கு இது மாதிரியான ஜியாலஜிக்கல் இண்டிகேஷன் டேக் இருக்கிற பொருட்கள் கூடுதலான மதிப்பு கூட்டப்பட்டவையாக இருக்கும். உதாரணமாக இந்த பொருட்கள் இங்கே தான் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப, இந்த பொருட்களை இங்கே இருக்கிறவங்க தான் உற்பத்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு அதிகமான விலையும் கிடைக்கும், அங்கீகாரமும் கிடைக்கும். வெளிநாடுகளில் இது புகழடையவும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் இந்திய அரசாங்கமானது இந்த ஜிஐ அப்படிங்கிற ஒரு டேக் நமக்கு கொடுக்குறாங்க. இதில் இருக்க வாங்கிய பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஊர்லேயும் பல பொருட்கள் வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த ஜியாலஜிக்கல் இண்டிகேஷன் டேக்ஸ் எல்லாம் வாங்கின பொருட்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கிற வகையில் இங்கே முழுவதுமே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமிய கலைகள்லாம் இருக்கு இல்லையா, தப்பாட்டம், புலியாட்டம் போன்ற கலைகள் எல்லாம் மக்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிற வகையில் பொம்மைகளாகவே செஞ்சு வச்சுருக்காங்க. மயிலாட்டம், கரகாட்டம், நையாண்டி மேளம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பொம்மைகளாக நடுவு கூடத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பாட்டமானது இருக்குது, அத்தோட கும்மி ஆட்டம் இருக்குது, ஒயிலாட்டம் இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு கண்ணாடி குடுவையில் யாரும் தொடாத வகையில் நீண்ட காலம் இருக்கிறது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மர வேலைப்பாடுகள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பொம்மை. அதுக்கப்புறமா தஞ்சாவூரில் புகழ்மிக்க வேலையாக இருக்கக்கூடிய கண்ணாடி துண்டெல்லாம் வச்சு கலசம் இல்லைனா ஒரு தட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. இது எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக அப்துல் கலாம் ஐயாவுடைய ஒரு முழுமையான ஒரு புகைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சில்லால் செய்யப்பட்ட ஒரு சிறப்புக்குரியது. அப்புறம் விளாச்சேரியில் இருக்கக்கூடிய பொம்மைகள், கொலு பொம்மையெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த கொலு பொம்மை எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு போய் நீங்கள் இந்த பொம்மைகளை வாங்கினீங்க அப்படின்னா அதோடைய தரமும் உயர்வானதாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய இதை செய்யக்கூடிய கைவினை கலைஞர்களுக்கு நம்ம உதவி பண்ண வகையிலையும் இருக்கட்டும், ஒரிஜினலான ஒரு பொம்மையை வாங்கினோம் அப்படிங்கிற திருப்தியானது நமக்கும் கிடைக்கவும் செய்யும். இதனால தான் இவை எல்லாமே அந்தந்த ஊரில் ஜிஐ டேக்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் தஞ்சாவூர் அருகிலேயே இருக்குது. இவையெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தனி ஒரு பதிவில் பார்ப்போம். இங்கே மற்ற ஊர்களில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மரபொம்மையானது இருக்கட்டும், வில்லியனூர் சுடுமண் சிற்பங்களாக இருக்கட்டும். சுடுமண் சிற்பம் அப்படிங்கிறது இன்றைக்கி மட்டும் வந்தது கிடையாதுங்க, முன்னாடியே இருந்தது. அது அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அவங்க பாரம்பரியமாக பாதுகாத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மகாபலிபுரத்தில் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, மகாபலிபுரம் அப்படின்னோடனே எல்லோருக்கும் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய சிற்பக்கலையோடைய வேலைப்பாடுகள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மர வேலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு உருவமானது வைக்கப்பட்டிருக்கு. அப்புறமா திண்டுக்கல் பூட்டு. இந்த திண்டுக்கல் பூட்டு அப்படிங்கிறது பல பாடல்களில் வந்திருக்கு, பல திரைப்படங்களில் வந்திருக்கிறதுனால இது ரொம்பவே பிரபலம். செட்டிநாட்டில் இருக்கக்கூடிய கொட்டான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சின்னதாக வேலைப்பாடு இருக்கக்கூடிய பொருட்கள், பை மாதிரியான பொருட்கள். அப்புறம் புடவைகள் வகைக்கு வந்தீங்க அப்படின்னா கோரா காட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரிபுவனம் பட்டு இருக்கு இல்லையா, திரிபுவனம் பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, ஆரணி பட்டு, இது மாதிரி ஏகப்பட்ட துணிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. பழங்குடியினர்களில் இருக்கக்கூடிய தோடா இன மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான துணி கூட இங்கே வச்சுருக்காங்க. சேலத்தில் இருக்கக்கூடிய வெண்பட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கண்டாங்கி சேலைன்னு சொல்லுவாங்க, இதை மாதிரி கண்டாங்கி சேலைன்னு எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற மக்களுக்கு அவங்கவுங்க ஊருடைய சிறப்புகளே தெரியாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அடுத்ததாக இந்த புடவைகள், இந்த துணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாமே கைத்தறி செஞ்சு தான் செஞ்சுருப்பாங்க. அப்போ அங்கே கைத்தறிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற விதமாக கைத்தறிக்கு தனியாக ஒரு டிவிஷன் வச்சுருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே சரஸ்வதி மஹால் அப்படின்னு சொல்லி தனியான ஒரு ஆப்ஷனே வச்சுருக்காங்க. இங்கே நம்ம உள்ளார போனோம்னா சரஸ்வதி மஹாலுடைய பப்ளிகேஷனில் என்னென்ன புத்தகங்கள்லாம் இது வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கோ அதை எல்லாமே சேலுக்காக வச்சுருக்காங்க. அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுவடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அஸ்வசாஸ்திரம், கஜசாஸ்திரம், இது மாதிரியான சுவடிகள், இவை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய பார்வைக்காக சின்னதாக சாம்பிள் மட்டும் வச்சுருக்காங்க. நீங்கள் முழுமையாக இதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தஞ்சாவூர் அரண்மனையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மஹாலுக்கு போகலாம். இங்கே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 200 வருடங்களுக்கு மேலே பழமையான ஓவியங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. கிருஷ்ணனுடைய ஓவியம், பிக்ஷாண்டனார் ஓவியம், அரசருடைய ஓவியம், சிவபெருமான், பார்வதி, முருகன், கணபதினு இவங்க எல்லாருடைய ஓவியங்கள் எல்லாமே இருக்குது. இவையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 வருஷம் பழசாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு என்னமோ இப்போ வரைஞ்ச மாதிரி ரொம்பவே நுணுக்கமாக அழகாக இருக்கும். தஞ்சாவூர் பெரிய கோயிலையே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முழுமையான ஒரு ஓவியமாக வச்சுருக்காங்க. இதில் அந்த பெருவுடையாராக இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னிதியில் இருக்கக்கூடிய அம்பாளை ஒருத்தர் பூஜிக்கிறது போன ஒரு தோற்றமானது வரையப்பட்டிருக்கு. அடுத்து 4 வேதங்கள் இருக்கக்கூடிய ஒரே நூல் அப்படின்னு ஒரு நூலை நமக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. காகிதங்கள்லாம் பயன்படுத்தப்ப நேராக அந்த கையெழுத்தான வரணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மரத்தாலான ஒரு பொருள். அதுக்கு அடுத்ததாக நிறைய காட்டன்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குற டிசைன்ஸ் எல்லாம் அன்றைக்கே ராஜா ராணிகளுடைய காலத்திலே இருந்திருக்கு. அதில் ஒரு சாம்பிள்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க.
அப்புறம் எப்படி ஓலை சுவடிகள்லாம் எப்படி கட்டுவாங்க, எப்படி அந்த ஓலை சுவடிகளுக்கெல்லாம் வண்ண மை பூசுவாங்க, இதெல்லாம் எப்படி பராமரிக்கிறாங்க மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கங்கே சின்ன சின்னதாக புகைப்படமாக வச்சுருக்காங்க. ஆனால் சரஸ்வதி மகாலில் இன்னும் நிறைய வைக்கிறதுக்கான பொருட்கள் அப்படிங்கிறது தாராளமாக இருக்குது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா தஞ்சாவூருடைய பழைய மேப்லாம் இருக்கு இல்லையா, ராஜாக்கள் காலத்தில் இருந்த மேப், அதெல்லாம் கூட பெருசாக ஃப்ரேம் பண்ணி இங்கே வைக்கலாம். இல்லைனா அதோடைய ரெப்ளிகாஸ் எடுத்துகிட்டு வந்து கூட இங்கே தாராளமாக வைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நில அளவீட்டு துறை, அதாவது சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஆதி காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு முன்னாடி குச்சி பிடிச்சிருப்பாங்க, செயின் பிடிச்சிருப்பாங்க, இன்றைக்கி டிஜிட்டல் சர்வே பண்ணுறாங்க இல்லையா, அது எல்லாமே விளக்குற விதமாக வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிலைகளுக்கு அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு பெரிய டிவிஷனே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சுற்று வட்டாரங்களில் எங்கெங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி என்னும் போதோ இல்லைனா எதர்ச்சியாவோ சிலைகள்லாம் கிடைக்கும், கவர்மெண்ட் வந்து அவங்க பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. பொதுமக்களுக்கு புரியணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இது மாதிரியான பொது காட்சியகங்கள்லையும் ஒரு சில சிலைகளானது வைப்பாங்க. அப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சிலைகள் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஐம்பொன் சிலைகள் இருக்கும், கற்சிலைகளும் இருக்கும் இல்லையா. சூரியனுடைய சிலையாக இருக்கட்டும், திருமால், முருகன், துர்கை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுடைய சிலையானது இருக்குது. நிறைய சிலைகள் இருக்குது. குறிப்பாக ஒரு புத்தரோட சிலையும் இருக்குது, மகாவீரருடைய சிலை இருக்குது. நிறைய விஷயங்கள் இங்கே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய லைட்டிங் இருக்குது இல்லையா, அதுதான் இந்த மியூசியத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் படுறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், நம்ம கண்ணுக்கு ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருக்குது. பெரிய அளவில் ஒன்றும் டியூப் லைட்லாம் போட்டு பெரிய பெரிய ஃபோக்கஸ் லேம்ப்லாம் வச்சுருந்தாங்கன்னா கண்ணுக்கு கண்டிப்பாக எரிச்சலாக இருந்திருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த லேம்ப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலையோட அழகை நல்லா எடுத்து காமிக்கிறது நமக்கு. அது ஐம்பொன் சிலையாக இருக்கட்டும், இல்லைனா கற்சிலையாக இருக்கலாம், இல்லைனா எந்த ஒரு ஷோகேஸ் பண்ணியிருக்கிற ஒரு பொருளாக கூட இருக்கலாம். அங்கே இருக்க எல்லா பொருட்களையுமே நம்ம நுண்ணிப்பாக அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம தாராளமாக கவனிக்க முடியுது. இதே போலவே மற்ற மியூசியம்லேயும் வச்சாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். உதாரணமாக தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியமில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒன்றும் லைட்டிங்லாம் இருக்காது, ரொம்ப நார்மலாக இருக்கும். அங்கேயும் கொஞ்சம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது ஒரு பெரிய அளவில் ஏஎஸ்ஐயோடையும் ஹச்ஆர்என்சியோடையும் சேர்ந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் வந்து கொஞ்சம் வேலை பார்த்தாங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியருடைய இந்த அருங்காட்சியகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா தாராளமாக 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக இங்கே செலவு பண்ணலாங்க. இதை முடிச்சுட்டு பின்னாடி இருக்கக்கூடிய 7D தேட்டருக்கு போகலாம். பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த ராஜாளி பறவையகம் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைகளோடு நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்கிற வகையில் நீங்களே நிறைய விஷயங்களை கற்றுக்கிற அளவில் மாவட்ட நிர்வாகமானது ரொம்பவே சிறப்பான முறையில் இந்த மாவட்ட அருங்காட்சியகத்தை ரெடி பண்ணியிருக்காங்க.